ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ளைவுட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் சரிங்களா, கண்டினியூவாக எல்லா இயரும் கேட்கறது கிடையாது. டிம்பர், ப்ளைவுட், ஓகேங்களா, அந்த கிளாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் மாதிரி அதில் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டுறாங்க. டிம்பரில் கன்ஃபார்ம் கொஷின்ஸ் சரிங்களா, ஆனுலர் ரிங்ஸ், மெடுலரி ரேஸ், ஓகேங்களா. ஸோ அந்த கேம்பியம்னா என்ன, இன்னர் பார்க், அவுட்டர் பார்க், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. எஸ், அப்புறம் கொஷின் சால்வ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா. எஸ், ஸோ ப்ளைவுட் அப்படின்றது தின் லேயர் ஆஃப் தி wood, ஓகேங்களா. தின் லேயர் ஆஃப் plywood, ஓகே, தின் லேயர் ஆஃப் wood ஆர் வினீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா சின்ன சின்ன லேயரா சரிங்களா, ஒரு சிங்கிள் லேயர் மீன்ஸ் 1 mm 2 mm, ஓகேங்களா, 1 mm 2 mm இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வச்சு ஹைலி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு டென்ஸாக மாற்றுறாங்க. இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் போர்டாக நமக்கு மாற்றுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ளைவுட் அப்படின்றாங்க. ப்ளைவுட் அப்படின்னா தின் லேயர் ஆஃப் தி ப்ளைவுட் ஆர் வினீர் அப்படின்னு சொல்கிறோம். வினீர் அப்படின்னா உட்டோடைய லேயருக்கு பேர் தான் வினீர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்பர் ஆஃப் வினீர்ஸ் 3 or more number of plywood placed, okay, 3 or more number of veneers placed right angle to the grain, so only odd numbers arrangement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். only for odd number. ரொம்ப முக்கியமான கொஷின் பா. இது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் போட்டுருவாங்க. 3 or more number of placed right angle to each other. ஏன் right angle to each other? ஏன்னா பர்பண்டிகுலர், ஏன்னா ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன மோர் டென்சைல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். பேரலல் டு கிரைன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும். சரிங்களா, பர்பண்டிகுலர் கிரைன் இருக்கும்போது ஸ்ட்ரென்த் வந்து மினிமம் இருக்கும். பட் இஸ் பிளேஸ்டு டு தி ரைட் ஆங்கிள் டு தி ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, கிரைன் டு கிரைன் கான்டாக்டில் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. திக்னஸ் இஸ் வேரியஸ் ஃப்ரம், இப்போ ஆக்சுவலாக 18 mm போர்டு நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, 3 to 12 mm. சரிங்களா, 3 to 12 mm வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ளைவுட்டோடைய திக்னஸ் நமக்கு அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆக்சியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அந்த ஆக்சியல் ஸ்ட்ரென்த் கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா மோராக இருக்கும். ஸோ இப்படி பிடிச்சி இழுத்தீங்க நீங்கள் அப்படின்னீங்கன்னா மோர் ஆக்சியல் ஸ்ட்ரென்த் யூஸ்டு ஃபார் வெரி ஈஸி டெக்கரேட்டிவ் பர்பஸ், ஓகேங்களா. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா டிசைன் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைட் வெயிட், நாட் அஃபெக்டட் பை தி மாய்ச்சர். எஸ், ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், கோட்டிங் இருக்கும், ஓகேங்களா. எஸ், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட் பை தி மாய்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரென்த் இன் ஆல் த டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ், ஒய், இசட். சரிங்களா, ஸோ எந்த டைரக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினில் போட்டு வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி 1.5 மீட்டர் டு 3 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 12 mm, ஓகேங்களா. டிஸ்அட்வான்டேஜ் என்னப்பா, இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்கும், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், லோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க, இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் ஒரு ப்ளைவுட் இருக்குது, சடனாக ஒரு பொருள் வந்து டக்குனு மேலே விழுது அப்படின்னா அது வந்து தாங்காது. சரிங்களா, உடஞ்சி போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த், பெண்டிங் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு வந்து அதிகம் கிடையாது அப்படின்றாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நீங்கள் அழுத்துனீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபெயிலியர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். லோ இம்பாக்ட் ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். பட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் இன் தி ஆல் த டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான் ப்ளைவுட்டை பொறுத்தவரையிலும் இதுதான். சரிங்களா, இதனோட டைப்பு. ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ், ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில், ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளைவுட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டாபிக்லாம் முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா, அட்மிஷன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் இதை முடிச்சு விட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அந்த கிளாஸ், ஃபைபர்ஸ், பிவிசி, யூபிவிசி, சரிங்களா. ஸோ அந்த பேனல்ஸ், சோலார் பேனல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துலாம். இந்த கிளாஸில் இதை முடிச்சு விட்டுறலாம், ஓகேங்களா. எஸ், ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஆல்ரெடி படித்தாச்சு. சரிங்களா, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு என்ன, ஓகேங்களா, என்பிசி கோடல் ப்ரொவிஷன் என்ன. ஸோ இந்த என்பிசி கோடல் ப்ரொவிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பைலாஸ்லேயும் வரும். சரிங்களா, ஸோ பைலாஸ் தனியாக கிளாஸ் நமக்கு இருக்குது. பட் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபுட்பாத், போர்ஷன் ஆஃப் தி ஃபுட்பாத் இன் தி பில்டிங்ஸ் அப்படின்றோம், ஓகேங்களா. இது ஒரு ஃபுட்பாத் தான், ஃப்ளோர்ஸ் அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு தெரியும் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட்பாத்தாக இருக்கலாம் ஆர் இது இட் இஸ் ஸ்லாப், ஓகேங்களா. மேலே பார்த்தா ஃப்ளோரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பேசிங் ஆஃப் தி ஃப்ளோர் டிபெண்டிங் அப்பன் தி எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். எஃப்எஸ்ஐனா என்னங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஆஸ் பர் கோட் ஆஃப் நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் 2005 சொல்கிறாங்க. 2 to 2.5 இருந்தால் பெட்டர். நார்மல் பில்டிங்க்கு 2 to 2.5 இருக்கும். யூசிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்றது அந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஓகேங்களா. ஆர்சிசி ஃப்ளோரிங்காக இருக்கலாம், பிசிசி ஃப்ளோரிங்காக இருக்கலாம், சாயில்
சாயில் ஃப்ளோரிங்காக இருக்கலாம், டாப் போர்ஷன் கவரிங் வித் டைல்ஸ், வினைல் ஷீட் அண்டு கவரிங் ஆஃப் தி அதர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். இப்போ நம்ம எஃப்எஸ்ஐக்கு வருவோம். ஸோ இந்த எஃப்எஸ்ஐ அப்படின்னா என்னென்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆர் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போது என்னுடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டோட ஏரியா 10 மீட்டர் பை 10 மீட்டர். சரிங்களா? 10 மீட்டர் பை 10 மீட்டர். ஓகே. டோட்டல் ஃப்ளோர் ஏரியா எத்தனை ஃப்ளோர் நீங்கள் கட்டிருக்கிறீங்க? நான் 10 ஃப்ளோர் கட்டிருக்கேன். சரிங்களா? டோட்டல் ஃப்ளோர் ஏரியா டிவைடட் பை ஓகேங்களா பில்டப் ஏரியா. ஓகேங்களா? டோட்டல் ஃப்ளோர் ஏரியா டிவைடட் பை பில்டப் ஏரியா ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஈச் பாட்டம் ஓகேங்களா பில்டப் ஏரியா எவ்வளோன்னு பார்க்குறது. அப்போ டோட்டல் ஃப்ளோர் ஏரியான்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக மறுபடியும் 8 மீட்டர் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஓகேங்களா ஒரு பிரமிட் ஷேப்பில் கொண்டு போகிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது டோட்டல் ஃப்ளோர் ஏரியா டிவைட் பை பில்டப் ஏரியா நமக்கு ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. அப்போ டோட்டல் ஃப்ளோர் ஏரியா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 10 மீட்டர் பை 10 மீட்டர் ஓகேங்களா 100 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 10 டிவைட் பை பில்டப் ஏரியா நமக்கு 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் 10 கேன்சல். அப்போ 10 அப்படிங்கும்போது நம்ம அதை பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ஹைரேஸ் பில்டிங்காக இருக்கலாம். சரிங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் தி பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், டிபெண்டிங் அப்பான் தி சாயில் இன்ஸ்டியூஷன் அண்டு வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனுடைய அப்ரூவல் பேஸ் பண்ணி சரிங்களா 10 ஃப்ளோர் கட்டுறதுக்கு எஃப்எஸ்ஐ 10னா உங்களுக்கு வந்து அப்ரூவலே கிடையாது. சரிங்களா? எஸ். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி பிளேசஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ஃப்ளோரிங்கை பொறுத்தவரை அவ்வளோதான்ப்பா. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இதில் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். மாரத்தான் கிளாஸ்லையும் பாருங்கள். ஓகே. நம்ம எப்பவுமே சொல்கிறது அப்படி தான். சிலபஸை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் சேம் தான். ஓகேங்களா? டிஎன்பிசி ஏ எழுதுங்க, ஜேடி எழுதுங்க, கேட் எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுங்க. சிலபஸை பொறுத்தவரைக்கும் காமன் சிலபஸ். சரிங்களா? கொஷின் லெவல் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஐஏஎஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க, டிஎன்பிசி ஏ எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் டிஎன்பிசியில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இஎஸ்சி பேப்பரில் 10மே வந்து பார்த்தீங்கன்னா டஃபாக தான் இருக்கும். சரிங்களா? ஈஸி அப்படின்றது டக்குன்னு உடனே ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்லி ஏஎஸ் டு பிடி ஈக்குவல் டு 0.85/FI அப்படின்றது டிஎன்பிசியில் கொடுத்துருப்பாங்க. அங்கே என்ன தெரியும் அப்படின்னு இருப்பாங்க, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் FE 415 கிரேடுக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஏஎஸ் டு பிடி ஈக்குவல் டு 0.85/FI போட்டு நீங்கள் கட்டினா 0.2% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா மீன்ஸ் 0.2% ஆஃப் தி பிடி அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதுங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூவாக படிங்க. ஓகே. எஸ். ரூஃப். சரிங்களா? ரூஃப் ரீசெண்டாக இப்போ தான் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் மாரத்தான் கிளாஸ் பார்த்தோம். அதை இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ அதில் வந்து ரூஃபில் என்னென்ன பேசிக்காக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். த டாப் போர்ஷன் ஆஃப் தி பில்டிங் அண்ட் த பென்ட் ஹவுஸ் ஆஃப் தி பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பென்ட் ஹவுஸ் அப்படின்னா டாப் போர்ஷன் ஆஃப் தி லாஸ்ட் டெரஸ் தான் வந்து பென்ட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ரூஃப்னு சொல்கிறோம். டைப் பேஸ்ட் ஆன் தி ஷேப் அண்டு லேயிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃப்ளாட் ஸ்லாப், ஒரு ஃப்ளாட் ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லோப் ரூஃப். ஃப்ளாட் ரூஃப் அப்படின்னு நமக்கு என்ன, இட் இஸ் a ஃப்ளாட் கண்டிஷன், there is no angle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? the angle value less than 10 டிகிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? less than or equal to 10 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து ஃப்ளாட் ஸ்லாப் கூட நம்ம அதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஆர்சிசி. ஓகேங்களா? ஒரு ஆர்சிசியோட ஃப்ளாட் ஸ்லாப் திக்னஸ் வந்து 125 mm இருக்கணும். நம்ம ஆர்சிசி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸ்லோப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to 30 டிகிரி. ஸ்லோப் ரூஃப் அப்படின்னா greater than. ஓகேங்களா? நாட் ஓகே. எஸ். ஸ்லோப் ரூப் அப்படிங்கும்போது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 10 டிகிரி. ஓகே. நாட் கிரேட்டர் தன் கிடையாது. ஓகேங்களா? ஸ்லோப் ரூப் அப்படின்னா வந்து கிரேட்டர் தன் 30 டிகிரி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் ரூப்னு சொல்லலாம். இந்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, ட்ரப்பைசைடல் ஷேப் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல் ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேம் டிபெண்டிங் அப்பான் தி ரெக்யூர்மெண்ட் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ரூஃப் எடுத்துக்கிறாங்க. இதில் சம் டெக்னிக்கல் நேம் கொடுக்குறாங்க. பிச்சுனா என்ன? ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைவ் லோடு எப்படி இருக்கும், ஆக்சசிபிள் ரூஃபுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ பிச் அப்படின்றது ரைஸ் பை ஸ்பேன், அதாவது ட்ரையாங்கிள் போர்ஷனில் இந்த வெர்டிகல் போர்ஷன் ஹைட் எவ்வளவு டிவைடட் பை ஸ்பேன் லென்த் எவ்வளவு, அதான் நமக்கு வந்து பிச் அப்படின்னு சொல்கிறாங்க. பிச் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் பை ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிச். இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா ஸ்லோப்னு நமக்கு டீட்டா இதுதானே. அப்போ டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடிப்பக்கம், ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ L/2. அப்போ 2 நமக்கு மேலே போயிருமா, எதிர்பக்கம் நமக்கு என்ன சொல்லலாம், ரைஸ்ன்னு சொல்லலாம். அடிப்பக்கம் வந்து L/2 2 மேலே கொண்டு போயிருங்க. அப்போ ரைஸ் பை ஸ்பேன் வந்துருச்சா, அப்போ இந்த பிச் தானே நமக்கு. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் தி பிச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ செல்ஃப் ஹைட் ஆஃப் தி ரூஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, செல்ஃப் ஹைட் ஆஃப் தி ரூஃப் L/3 + 10 இன்டூ 10 போட்டிங்க அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரணும். 10 போடல அப்படின்னா kg per மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வரும். சரிங்களா? எஸ்.
நெக்ஸ்ட் ஸோ இதனோட டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாரத்தான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை பாருங்கள் ஓகேங்களா. விண்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதும் பண்ணியிருப்போம். ஓகே எஸ். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா. மினிமம் லைவ் லோடு ஓகேங்களா. மினிமம் லைவ் லோடுங்கன்னா 400 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஓகே. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஆக்சசிபிள் ரூஃபாக இருக்குது. சரிங்களா. நான் ரூஃப் மேலே போக மாட்டேன். சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோட சரி, ஸ்டட் பண்ணுறதோட சரி, ஷீட்டிங் லே பண்ணுறதோட சரி முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நான் போய் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் பார்க்க மாட்டேன். என்னோட டர்போ வெண்டிலேட்டர் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கிளீனிங் ஒர்க்கும் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்ற பட்சத்தில் இன்ஆக்சசிபிள் ரூஃப் அப்படின்றாங்க. நான் மேலே போக மாட்டேன். அப்படிங்கும்போது 0.75 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா. தீட்டா வேல்யூ ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 டிகிரியாக இருக்கும்போது தான். சரிங்களா. ஒருவேளை சரிங்களா 10 டிகிரி இருக்கும்போது இந்த வேல்யூ ஓகேங்களா. ஒருவேளை ஆக்சசிபிள் ரூஃபாக இருந்துச்சுன்னா நான் மேலே போய் வேலை செய்யணும். சரிங்களா. எஸ் நான் போய் என் டர்போ வெண்டிலேட்டருக்கு அதை ரிப்பேர் பண்ணணும், நின்று போச்சு நான் போய் பார்க்கணும் ஓகேங்களா. மந்த்லி ஒன்ஸ் போய் மெயின்டெனன்ஸ் நான் க்ளீன் பண்ணணும், எல்லாமே பார்க்கணும்னா அதுக்கு பேர் ஆக்சசிபிள் ரூஃப் அப்படின்றாங்க. இன்ட்டு 2 அப்படியே 2ஆல் மல்டி பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். திஸ் கோட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு IS 875 கோடை பேஸ் பண்ணி நமக்கு இது இருக்குது. சரிங்களா. எஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா L/3 + 5 × 10 அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஓகே. இப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரிக்கு ஓகேங்களா. எஸ் இப்போ எனக்கு ஒருவேளை 15 டிகிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் 20 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் டிகிரிஸ் ஆகுது. ஆர் அதர்வைஸ் 0.02 நியூட்டன் per மீட்டர் கிலோ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ரிடியூஸ் ஆகுது. சரிங்களா. எஸ் இங்கே பாருங்கள் 0.75 கிலோ நியூட்டனில் போட்டுக்கிறேன். சரிங்களா. 0.75 மைனஸ் 0.002 டீட்டா மைனஸ் 10 அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீட்டா எவ்வளோ சொன்னீங்க? 15 சொன்னீங்களா. அப்போ கழிச்சிங்கன்னா 5 ஓகேங்களா. அப்போ அப்படிங்கும்போது நமக்கு என்ன 100 வந்து நமக்கு வந்துடும். இது 750 வரும் கிலோ நியூட்டனில் போட்டிங்க அப்படின்னா. அப்போ 650 அது அப்ராக்சிமேட்லி 0.65 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300ன்னு வருது ஓகேங்களா. ஸ்லோப் வேல்யூ மோர் தென் 35 6லாம் கொடுத்துட்டு 35 45லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்படிங்கும்போது என்னென்னா இந்த லைவ்லோட வேல்யூ 300ன்னு வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க கூடாது. ஏன்னா மினிமம் 400 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இந்த ஜஸ்ட் இந்த ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3-4 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. லைவ் லோடு இன்ஆக்சசிபிள் ரூஃப்க்கு என்னென்னு கேட்கலாம், ஆக்சசிபிள் ரூஃப்க்கு என்னென்னு கேட்கலாம், பிச்சுன்னு என்னென்னு கேட்கலாம், மினிமம் லைவ் லோடு எவ்வளோக்குன்னு கேட்கலாம், டீட்டா வேல்யூ 10 டிகிரிக்கு மேலே கொடுத்துருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. ஸ்லோப் கொடுத்துட்டு எனக்கு பிச் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். சரிங்களா. ஸ்லோப் வந்து 30 டிகிரி, வாட் இஸ் த பிச் 60 டிகிரி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா 2 டைம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஈஸியான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் ஜஸ்ட் டீப் ஃபவுண்டேஷனா என்ன, ஷாலோ ஃபவுண்டேஷனா என்னன்னு படிச்சிருப்போம். சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃப் ஃபுட்டிங்னா என்ன, ஸ்டாப் ஃபுட்டிங்னா என்ன ஓகேங்களா, ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் என்ன, மேட் ஃபவுண்டேஷன் என்ன, ஸ்டாப் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம இங்கே படிச்சிடலாம் ஓகேங்களா. எஸ். இதில் என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பேசிக் ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். சரிங்களா. இதில் அதிகமாக கேட்குறது டீப் ஃபவுண்டேஷனா என்ன, ஷாலோ ஃபவுண்டேஷன்னா என்ன, மேட் ஃபவுண்டேஷன் எங்கே போடுவீங்க. சரிங்களா. கம்பைன் ஃபவுண்டேஷனில் ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷன் எங்கே வருது, ட்ரெபிசாய்டல் ஃபவுண்டேஷன் எங்கே வருது, ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷன் எங்கே வரும், வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா ஓகேங்களா. ட்ரெபிசாய்டல் ஃபவுண்டேஷன் எங்கே வரும், லென்த் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அண்ட் இல்லாமல் எக்ஸ்டர்னல் லோட் இஸ் மோர் கம்பேர்ட் டு இன்டர்னல் லோட் அப்படிங்கும்போது ட்ரெபிசாய்டல் ஃபவுண்டேஷன். போத் லோடு 2 ஈக்குவலாக இருந்தால் ரெக்டாங்குலர் கம்பைன் ஃபவுண்டேஷன். இது எல்லாமே RCC டிசைனில் நம்ம நீட்டாக பார்த்தாச்சு ஓகேங்களா. பட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனை டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம், அதை நம்ம இங்கே பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஸோ டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் is a substructures used for transfer the all superstructures load, live load, everything is transferred into the ground or the earth அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எஸ். ஸோ ஃபவுண்டேஷன் is classified into 2 types. One is the deep foundation, another one is the shallow foundation. Deep foundation mean depth of the foundation. See, this depth of the foundation is much greater than the width of the foundation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து டெப்த் வந்து 2 மீட்டர் இருக்குது, வித் எங்களுக்கு 4 மீட்டர் இருக்குது. அப்போ இது என்னது நமக்கு டீப் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஓகேங்களா, டெப்த் ஆஃப் கிரேட்டர் தென் வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஆர் D/B ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன். 1 மினிட். ஓகே. D/B ரேஷியோ ஓகேங்களா. டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் கிரேட்டர் தென் தி வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப்படின்னா டீப் ஃபவுண்டேஷன் சொல்லிடுறோம். டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வித் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் அப்படின்னா அது வந்து நமக்கு ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எஸ். அதாவது D/B ரேஷியோ டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்கப்பா. சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். இப்போது மினிமம் டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா. மினிமம் டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர். சரிங்களா. எஸ். மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் நமக்கு என்னது, மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். சரிங்களா. அப்போ லென்த்து பிரெத்துன்னு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. லென்த்து பிரெத்து ஓகேங்களா. இன்னொரு ஃபவுண்டேஷன் பக்கத்துலேயே போட போகிறீங்க. அப்போது இதனுடைய ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும்,
சரிங்களா? ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். இந்த 2 ஃபவுண்டேஷனில் எது வந்து கம்மியாக இருக்கோ, இது ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர், அப்போ எது மினிமம் 2 மீட்டராச்சும் அந்த ஸ்பேசிங் இருக்கணும் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இன்னொரு ஃபவுண்டேஷனுக்கு. இல்லைன்னா என்ன நடக்கும், ப்ரெஷர் பல்ப் ஓவர்லாப்பிங் ஆகும், செட்டில்மெண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷன், அதாவது இந்த எட்ஜோடைய பேட் திக்னஸ் இருக்குங்களா, ஸ்லாபோடைய திக்னஸ்ஸு மினிமம் 150 mm இருக்கணும். யாருக்கு? ஷாலோ ஃபவுண்டேஷனாக இருந்தால், அதாவது டிபிபி ரேஷியோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அது ஷாலோ ஃபவுண்டேஷன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 mm இருக்கணும். அடுத்தது டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300 mm இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ கூட டிஎன்பிசி ஏயில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? எஸ், ஏஆர் ஜேடிஓ. ஓகேங்களா? எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை டைப் எடுக்கிறோம், நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன், அது என்ன சார் ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன்? சரிங்களா? இட் இஸ் ஓல்டு டெக்னாலஜி. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அதாவது வித்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டோம், லென்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன். சரிங்களா? அதாவது ஃபுல்லாக ஆல்ரவுண்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, கடப்பாக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா. மோர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு அதர் ஃபவுண்டேஷன். எல்லா ஃபவுண்டேஷனோட மோர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கவேஷன் பண்ணுவீங்க, ஒரு 10 அடிக்கு பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? 10 அடிக்கு பண்ணிவிட்டு 3 மீட்ரு, சரிங்களா, பண்ணிவிட்டு கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் போட்டுக்கிட்டே, மீன்ஸ் கடப்பாக்கல் மீன்ஸ் ஸ்டோன், சிஆர்எஸ். ஓகே, கோர்ஸ் ரபுள் மேசன்ட்ரி ஸ்டோன். ஓகேங்களா? இன்னும் ரபுள் மேசன்ட்ரி ஸ்டோன் இருக்கும், கோர்ஸ் சிஆர்எஸ் ஸ்டோன் இருக்குது. ரபுள் மேசன்ட்ரி ஸ்டோனை வந்து கீழேருந்து போட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாட்டரிங் பண்ணிவிட்டு, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு, பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பண்ணிட்டு, டாப்பில் பிசிசி போட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் பிளிந்த் கட்டுவீங்க. சரிங்களா? 600 mm மினிமம் கட்டுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரொவைடிங் ஆல்ரவுண்ட் பில்டிங் லென்த் வைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, லென்த் மட்டும்தான். பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு, சரி, லென்த்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு பிரெத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், யூனிக்காக நம்ம இதில் டிசைட் பண்ணுறோம். கன்சிடர் பர் மீட்டர் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் ஆல்ரவுண்ட் பில்டிங் 100 மீட்டர் இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? பிரெத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ லோடு கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா, ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன். ஓகேங்க, த ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரொவைடிங் ஆல்ரவுண்ட் த பில்டிங் லென்த் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, த கன்சிடர் ஓகே லோடு பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி லோடு பர் யூனிட் லென்த். ஓகேங்களா? எஸ். ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஆர் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ சிங்கிள் காங்கிரீட் பெட். ஓகேங்க, ரெஸ்டிங் சிங்கிள் ஆர்சிசி காங்கிரீட் பெட். ஓகே, ரெஸ்டிங் ஆன் தி காலம் டாப் ஆஃப் தி திஸ் இஸ் RCC pad. The column resting on the concrete pad is known as isolated footing அப்படின்றோம். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு ஃபுட்டிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பேட் இருக்கும். ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேட் மேலே வந்து காலம் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஆர் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஜென்ரல் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹையர் கேரிங் ஓகே, ஜென்ரல் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹையர் பியரிங் கெப்பாசிட்டி ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் ஃபுட்டிங் அப்படின்றோம். ஸ்டாஃப் ஃபுட்டிங் அப்படின்னா ஸ்டாஃப் பீம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஸ்டாஃப் பீம் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல், இந்த ஃபவுண்டேஷனுக்கும் இந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங்க்கும் ரெண்டுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறோம். அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட். சரிங்களா? அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 ஐசோலேட்டட் ஃபுட்டிங் கனெக்டிங் வித் 1 பீம், தட் பீம் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராப் பீம், இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராப் பீம் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 ஐசோலேட்டட் ஃபுட்டிங் கனெக்டிங் வித் ஸ்ட்ராப் பீம் இஸ் நோன் ஆஸ் ஸ்ட்ராப் பீம் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவாய்டிங் த டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட் கிவன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸ்ட்ராப் ஃபுட்டிங்னா எனக்கு இப்படி தான் கேட்பாங்க. 2 ஐசோலேட்டட் ஃபுட்டிங் கனெக்டட் வித் ஸ்ட்ராப் பீம், இதை ஃபுட்டிங் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராப் பீம் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராப் ஃபுட்டிங் சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா? சரி, இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? எஸ். டீப் ஃபவுண்டேஷன். வாட் இஸ் மை டீப் ஃபவுண்டேஷன்? இஸ் டிபெண்டிங் அப்பான் தி அவர் வேர் த லொக்கேஷன்ஸ் we are using. சரிங்களா? லூஸ் ஆயிலா இல்லை கிளே ஆயிலா, கிளே ஸ்ட்ராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. பட் ஜென்ரலாக டீப் ஃபவுண்டேஷன் ஷாலோ ஃபவுண்டேஷன் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டிபிபி ரேஷியோ. டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் greater than the width of the foundation, டீப் ஃபவுண்டேஷன். டிபிபி ரேஷியோ லெஸ் than or equal to 1 அப்படிங்கும்போது நமக்கு ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். த பைல் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன் இஸ் அ லோ, இதெல்லாம் வந்து நமக்கு டீப் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். லோ பியரிங் அண்ட் ஹையர் வாட்டர் டேபிள் இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபவுண்டேஷன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோ ஃபவுண்டேஷன் தான். எந்த இடத்துல நீங்கள் இந்த மேட் ஃபவுண்டேஷனும் ஷாலோ ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸு. ஓகேங்களா? எஸ். த ஃபுட்டிங் ஏரியா.
ஓகேங்களா. ஃபுட்டிங் ஏரியா கிரேட்டர் தென் 50% ஆஃப் தி பிளாட் ஏரியா மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு 10 மீட்டருக்கு ஒரு 10 மீட்டருக்கு என்னுடைய பில்டப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குது சரிங்களா. எஸ், இதில் ஃபுட்டிங் போடுறீங்க. ஒரு ஃபுட்டிங், 2 ஃபுட்டிங், 3 ஃபுட்டிங், 4 ஃபுட்டிங், 5 ஃபுட்டிங், 6 ஃபுட்டிங், 7 ஃபுட்டிங், 8, 9. ஒவ்வொரு ஃபுட்டிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் பை 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் சரிங்களா. இப்போ என்னோட ஃபுட்டிங் ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க சரிங்களா. ஃபுட்டிங் ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் 3x3 வச்சுக்கோங்கப்பா. 3x3 சரிங்களா. எஸ், இன்ட்டு எத்தனை ஃபுட்டிங்ப்பா? 1 2 3 3க்கு 3 ரோ 3 9 சரிங்களா. எஸ், அப்போ 9 9 81 சரிங்களா. 81 டிவைட் பை டோட்டல் பிளாட் ஏரியா மீன்ஸ் பில்டப் ஏரியா எவ்வளோ நமக்கு? பிளாட் ஏரியா ஆர் பில்டப் ஏரியா. ஓகே, கிரேட்டர் தென் 50% இன்ட்டு 100 போடுங்க. 81% கிரேட்டர் தென் 50%. கரெக்டாக சார் இப்படிலாம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன் வராது சரிங்களா. எஸ், அப்போது என்ன நமக்கு நடக்குது இந்த இடத்துல? ஃபுட்டிங் ஏரியா ஓகேங்களா கிரேட்டர் தென் தி 50% ஆஃப் தி ஃப்ளாட் ஏரியா சரிங்களா. ஃபுட்டிங் ஏரியா 50%க்கு மேலே போயிடுச்சு. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன ஃபுட்டிங்காக போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது இல்லாமல் ப்ரெஷர் பல்ப் ஓவர்லேப் ஆகும் ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கும் கேப் கம்மியாகும். தனித்தனி எல்லாத்துக்கும் ஷட்டிங் அடிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் போட்டுக்கோ, மேட் ஃபவுண்டேஷனே போட்டுக்கோ, நான் ரேப் ஃபவுண்டேஷனே போட்டுக்கோ சரிங்களா. எஸ், புரிஞ்சிருச்சா? இதனுடைய கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், கம்பைன்ட் ஃபுட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ் ஓகேங்களா. அதை நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஆப்ஷன் கம்பைன்ட் ஃபுட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபுட்டிங் ஏரியா ஏன்னா இதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்கள். ஃபுட்டிங் ஏரியா மீன்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா. சைடில் 50 mm 50 mm கிளியர் கவர் இருக்கும். இல்லை 25 mm ஆர் 2 times ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ராடும் கொடுத்துருப்போம் கேப் சரிங்களா. எஸ், ஸோ அப்போ அதாவது ஃபுட்டிங் ஏரியா கிரேட்டர் தென் 50% ஆஃப் பிளாட் ஏரியா அப்படிங்கும்போது ரேப் ஃபவுண்டேஷன் போடுங்க, மேட் ஃபவுண்டேஷன் போடுங்க அப்படின்ற நம்பர் சரிங்களா. எஸ், என்டையர் ஏரியா கனெக்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்டையர் ஏரியா 10 மீட்டர் பை 10 மீட்டர்னா 10 மீட்டர் பை 10 மீட்டருக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட் போட்டுறீங்க சரிங்களா. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுறீங்க, ஸ்லாப் மாதிரியே போட்டுறீங்கப்பா. எஸ், ஓகே. நெக்ஸ்ட், லோ பியரிங் கெப்பாசிட்டி லூஸ் சாயில் ஹை ரைஸ் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரலாக மேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த கேசஸ் சரிங்களா. இந்த கண்டிஷன் இருந்தாலும் கொடுக்கணும். இல்லை எங்கெல்லாம் லோ பியரிங் கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது சரிங்களா, நம்ம படிச்சிருக்கீங்களா. வெரி சாஃப்ட் மீடியம் ஸ்டிஃப் வெரி ஸ்டிஃப்னு சொல்லிட்டு 0 to 25 25 to 50 50 to 100 100 to 200 200 to 400 கிரேட்டர் தென் 400 சரிங்களா. இது என்னது நமக்கு? அல்டிமேட் பீரிங் மீன்ஸ் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ டில் நியர்பை இஸ் ஈக்குவல் டு சே பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ, எஸ்பிசி ஆஃப் சாயில் கம்மியாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எஸ், லூஸ் சாயில் ஓகே அண்ட் லோ பீரிங் கெப்பாசிட்டி பிளேஸ் ஹை ரைஸ் பில்டிங். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் அண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன். இந்த இடத்துல கண்டிப்பாக மேட் ஃபவுண்டேஷன் வரும். இது ஒரு கேஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட், கம்பைன்டு ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் தெளிவாக இன்னும் நல்லா படிச்சிருப்போம் சரிங்களா. ஆல்ரெடி ஆர்சிசி கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஓகே இது எனக்கு தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. எஸ், ஓகே ஃபைன். ஸோ கம்பைன்டு ஃபுட்டிங் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்றது மூலம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டிங் இருக்குது ஓகேங்களா. இதில் ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போட்டிங்க இங்கே. ஓகே, எஸ், இங்கே ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போட்டிங்க. ஓகே, ஏன் பக்கத்துலேயே போடுறீங்க? கொஞ்சம் தள்ளி தான் போட்டுக்கிறது. ஏன் அதை கம்பைன்டு ஃபுட்டிங்கை நம்ம போகணும்? சரிங்க, இந்த பக்கம் ஒரு பில்டிங் ஆல்ரெடி கட்டிட்டாங்க, இந்த பக்கம் ஒரு பில்டிங் ஆல்ரெடி கட்டிட்டாங்க சரிங்களா. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இவங்ககிட்ட போய் சண்டாவை போட முடியும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட. ஸோ அதனால் எனக்கு ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சரிங்களா. என்னோட ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். நான் இப்போ என்னோட ஏரியா எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஏரியாவே கம்மியாக தான் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. சரியா, அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபுட்டிங் ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபுட்டிங் இஸ் வெரி லெஸ் மீன்ஸ் வாட்? மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் ஓகேங்களா. மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்காக இருக்குது சரிங்களா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபுட்டிங் இஸ் வெரி லெஸ் மீன்ஸ் மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங்கை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 2 மீட்டர் தான் மினிமம் சைஸ் ஆஃப் ஃபுட்டிங்னா எனக்கு இந்த இடத்துல 1.5 மீட்டர் தான் அவைலபிள் இருக்குது. அப்போ என்னுடைய ப்ரெஷர் பல்ப்பு இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகும் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் பல்ப் என்ன ஆகும்? இவர் ஒரு 100 கிலோமீட்டர் இப்படி இறங்குறாரு, இவர் ஒரு 100 கிலோமீட்டர் நடக்குது. 2 பேரும் இந்த இடத்துல கிளாஷ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? செட்டில்மெண்ட் நமக்கு நடக்கும். அன்ஈக்குவல் செட்டில்மெண்ட் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. சில நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. சில பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆனால் கிராக் ஐடென்டிஃபை பண்ணி விட்டுரும் சரிங்களா. என்ன கிராக் அந்த இடத்துல வந்திருக்குன்னா ஹரிசாண்டல் கிராக் வந்திருக்கும் சரிங்களா. வெர்டிக்கல் கிராக்கு அண்ட் இன்க்ளைன் கிராக்கு தட் இஸ் நோ இஷ்யூ ஓகேங்களா.
அதை நம்ம வந்து ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, எப்போ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிற வரலும் தான். யூபி அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாடிட்டி டெஸ்ட் கண்டுபிடிச்சி ஒருவேளை அது வந்து கிராக், ஆமாங்க இது ஷியர் கிராக் தான், ஷியர் செட்டில்மெண்ட் கிராக் தான் அப்படின்னு சொன்னால் ஒன்று. பட் ஹரிசாண்டல் கிராக்லாம் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் டேஞ்சர் தான். சரிங்களா, அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, செட்டில்மெண்ட் ஆஃப் தி பில்டிங் தான். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்டிங் எப்படிலாம் இறங்கியிருக்கும். சரிங்களா, ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகும். என்ன அர்த்தம்? ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பேசிங் ஆஃப் தி ஃபுட்டிங் கம்மியாக இருக்கலாம். சரிங்களா, 2 ப்ரெஷர் பல்ப் ஓவர்லேப் ஆகிருக்கலாம், செட்டில் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போது 2 ப்ரெஷர் பல்ப்பும் ஓவர்லேப் ஆகுது. ப்ரெஷர் பல்ப் ஓவர்லேப்பிங். ஓகேங்களா, அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ப்ரெஷர் பல்ப்பு ஓவர்லேப்பிங் அப்படின்னா அப்போ எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஆஃப் தி ஃபுட்டிங் இஸ் வெரி லெஸ் அண்ட் த ப்ரெஷர் பல்ப், ஓகே, the pressure bulb overlapping, that place we want to use for the combined footing அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எஸ். 1 இப்போ ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் அண்டு ட்ரபிசைடல் ஃபுட்டிங் 2 ஃபுட்டிங் வச்சிருக்காங்க கம்பைன் ஃபுட்டிங்கில். ஓகேங்களா, வித் ஆஃப் தி ஃபுட்டிங் ரிஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா, வித் ஆஃப் தி ஃபுட்டிங் 2 பாயிண்ட் தான்ப்பா. வித் ஆஃப் தி ஃபுட்டிங் ரிஸ்ட்ரிக்டட், வித் வேர்டு முக்கியம். சரிங்களா, அதனுடைய பிரெத் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பைன்ட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்க்கு போங்க. ஈக்குவல் லோடு இருக்குது 2 ஃபவுண்டேஷன்லேயும், இந்த ஃபவுண்டேஷன்லையும் சரி, இதுலேயும் சரி, இதுலேயும் எனக்கு 1000 கிலோமீட்டர் வந்து ஆக்ட் ஆகுது, இதுலேயும் எனக்கு 1000 கிலோமீட்டர் வந்து ஆக்ட் ஆகுது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே. சரிங்களா, அப்படிங்கும்போது ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் போங்க. ஓகேங்களா, எஸ். ட்ரபிசைடல் ஃபுட்டிங், லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா, லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும் அண்டு அன்ஈக்குவல் லோடாக இருக்கணும். ஓகேங்களா, அண்டு இது யூஎன். ஓகேங்களா, அன்ஈக்குவல் லோட் ஆன் தி காலம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டீரியர் காலம் மோர் லோடு கம்பேர் டு இன்டீரியர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டர்னல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லோடு எடுத்துக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ட்ரபிசைடலோட அதிக ஏரியாவை போடுங்க, இன்டர்னல் ஏரியாவில் கம்மி ஏரியாவை போடுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் ரெஸ்ட்ரிக்டட் ட்ரபிசைடல் ஃபுட்டிங், வித் ஆஃப் தி ஃபுட்டிங் ரெஸ்ட்ரிக்டட் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங். ஓகேங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அவ்வளோதான். அந்த ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையிலும் இவ்வளோ தான். இதை தாண்டி டீப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் ஃபவுண்டேஷன், கிர்லேஜ் ஃபவுண்டேஷன், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்சமிக் நம்ம படிப்போம். எதில் படிப்போம் அப்படின்னா மிஸ்லேனியஸ் டாபிக்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, மிஸ்லேனியஸ் டாபிக் தான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிடலாம். கிர்லேஜ் ஃபவுண்டேஷன் என்ன ஒன்றில் ஸ்டீல் பீமை அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, மெஷின் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஃபவுண்டேஷன், ஜென்ரேட்டர் ஃபவுண்டேஷன், அது எல்லாமே காமன் தான். ஓகேங்களா, அது எல்லாமே அதிலே வந்துடும். நீங்கள் வைப்ரேஷன் எப்படி டிசைன் பண்ணுறது, ஓகேங்களா, அன்டேம்ப்டு கண்டிஷன், டேம்ப்டு கண்டிஷன், ஸோ அந்த ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 கொஸ்டின் தான்ப்பா. 5 கொஸ்டின் 5 ஃபார்முலா, அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதை திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனுடைய டாபிக் வந்து பேசிக்காக முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஸோ அந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் கொஸ்டின் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, மெம்பர்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சப்போர்ட்ஸோடைய பேர் என்ன, சில் லெவல்னா என்ன, ஓகே, லிண்டல் லெவல்னா என்ன, ஓகேங்களா, ஜாம்னா என்ன, ஹெட் ரெயில், டாப் ரெயில், ஓகேங்களா, ஸோ அது பாட்டம் ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன கொஷின்ஸில் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் கேட்டு விட்டுறாங்க. சரிங்களா, இப்போ எல்லாம் கேட்கலாம், மேட்ச் தி ஃபாலோவிங் கூட கேட்கலாம். சரிங்களா, ஜாம், ஓகேங்களா, ஹெட் ரெயில்னு கொடுத்துட்டு இது எதில் வருது, விண்டோஸில் வருதா டோர்ஸில் வருதான்னு கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீமில் வருதா ஸ்லாபில் வருதா, சும்மா அப்படியே கொடுத்துட்றது. ஓகேங்களா, இப்படி கூட கொடுப்பாங்க. எப்படி கேட்பாங்க, லேட்டரல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா, லேட்டரல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், காலத்தில் வரும். ஓகேங்களா, ஸ்டிரப்ஸ் அப்படிங்கும்போது பீம்ஸில் வரும். அடுத்து வந்து ஹெட் ரெயில் அப்படிங்கும்போது எதில் வரும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் நமக்கு வரும். சரிங்களா, ஸோ அப்படி மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். சரிங்களா, எஸ். ஃப்ரேம். ஓகேங்களா, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஃப்ரேம் அப்படின்னா குரூப் மெம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு, குரூப் ஆஃப் தி மெம்பர், இதுதான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். போர்ட்டல் ஃப்ரேம் நாம் என்ன சொல்கிறோம், 2 columns 1 beams. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் கனெக்டிங் வித் 2 ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் ஃப்ரேம், போர்ட்டல் ஃப்ரேம் சொல்கிறோமா? எஸ். இதுக்கு பேர் ஜென்ரலாக ஃப்ரேம்ன்றாங்க. இட் இஸ் அ குரூப் மெம்பர் கனெக்டட் வித் ஆஃப் தி டோர்ஸ் சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்குது, ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டைல் அப்படின்னா அவுட் சைடு வெர்டிக்கல் மெம்பர் ஆஃப் தி ஷட்டர் ஆஃப் எ டோர் ஆர் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அவுட் சைடு. ஓகேங்களா, இதனுடைய அவுட் சைடுடைய வெர்டிக்கல் மெம்பருக்கு பேர் தான் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெட். ஓகேங்க, டாப் போர்ஷன் ஆஃப் தி டாப் அப்பர் மோஸ்ட் போர்ஷன். ஓகேங்களா, அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் நோன் அஸ் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ரெயில் ஆர் டாப் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சில். ஓகேங்களா, சில் அப்படின்னா பாட்டம் ஆஃப் தி விண்டோஸ். ஓகேங்களா, பாட்டம் ஆஃப், okay, bottom, okay, lower or bottom most part of what is known as sill அப்படின்னு சொல்றோம். இது horizontal member. ஓகேங்களா, வெர்டிகலா ஹரிசாண்டலா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாப் ரெயில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹரிசாண்டல் மெம்பர் இன் தி டோர்ஸ் அண்ட் விண்டோ, அதான் நமக்கு வந்து டாப் ரெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். சில் படித்தாச்சு, டாப் ரெயில் படித்தாச்சு. லாக் ரெயில் அப்படின்னா மிடில்
ஹரிசாண்டல் மெம்பர் சரிங்களா மிடில் ஹரிசாண்டல் மெம்பர் ஆஃப் எ ஷட்டர் மீன்ஸ் திஸ் போர்ஷன் தான் நமக்கு வந்து ஷட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஷட்டர் வேர் ப்ரொவைடிங் த லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா நீங்கள் டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்கும் சரிங்களா எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஷட்டருக்கு இதுக்கு மேலே ஷட்டர் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா ஷட்டர் இதுக்கு மேலே நமக்கு வரும் ஆர் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த ஒரு போர்ஷன் தனியாக ஷட்டர் இந்த போர்ஷன் தனியாக எடுத்துட்டு இந்த லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இந்த போர்ஷன் மட்டும் ஓகேங்களா அதை மீன்ஸ் இந்த லாக் ரயில் மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க சரிங்களா திஸ் இஸ் த லாக் ரயில் அப்படின்றாங்க யூஸ்டு ஃபார் லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றோம் ஓகே பாட்டம் ரயில் lowest most bottom of the horizontal member and the doors அப்படின்னு நாம சொல்றோம் ஓகேங்களா இன்டர்மீடியேட் ரயில் அப்படின்றோம் அடிஷனல் horizontal member between top rail and bottom rail ஓகே is known as intermediate rail அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் இன்டர்மீடியேட் மெம்பர் ஆர் இன்டர்மீடியேட் ரயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கேப்புக்கு பேர் வந்து ஃப்ரீஸ் ரயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ரயில் அதையும் படிப்போம் நம்ம ஓகேங்களா ஸோ ஃப்ரீஸ் ரயில் டாப் ரயில் பிட்வீன் ஓகேங்களா டாப் ரயில் பிட்வீன் லாக் ரயில் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ரீஸ் ரயில் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா லாக் ரயில் எங்கே இருக்குது ஸோ இந்த லாக்கிங் போர்ஷனுக்கும் இந்த டாப் ரயிலுக்கும் நடுவில் ஒரு ரயில் ஓகேங்களா ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பேர் ஃப்ரீஸ் ரயில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃப்ரீஸ் ரயில்ன்றது ஹரிசாண்டல் மெம்பரா வெர்டிகல் மெம்பரான்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஃப்ரீஸ் ரயில் என்னது ஒரு ஜென்ரலாக ரயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இட் இஸ் ஹரிசாண்டல் மெம்பர் ரயில் இட் இஸ் நாட் வெர்டிகல் மெம்பர் ஸோ அப்போ ரயில் அப்படி ஃப்ரீஸ் ரயில் அப்படின்றதும் ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் தான் பேனல் ஓகேங்களா பேனல் அப்படின்னா பேனல் போர்டு அப்படின்றோம் இது ஃபுல்லாக என்டையர் ஏரியாவை தான் நம்ம வந்து பேனல் அப்படின்னு சொன்னோம் திஸ் ஏரியா ஆஃப் தி ஷட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் தி அதர் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த ஷட்டரிங் போர்ஷன் தான் நம்ம வந்து பேனல் அப்படின்னு சொல்கிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ரெயில்ஸ் ஓகேங்களா ரயில் எல்லாமே அதில் தான் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஹோல் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஹோல் ஃபாஸ்ட் அப்படின்றது சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ஸோ ஒரு இஜெட் ஷேப்பில் நமக்கு இருக்கும் சரிங்களா இட் வில் வெல்டட் ஆர் ரிவிட்டட் திஸ் விண்டோஸ் எண்டில் நம்ம விண்டோஸ் ஆர் டோர்ஸில் எண்டில் இருக்கும் சரிங்களா எஸ் இங்கே இங்கே இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த இடத்துலையும் ஒரு போர்ஷன் இருக்கும் சரிங்களா அதையும் படிப்போம் ஓகே ஸோ இப்போ இது வந்து நம்ம ஹோல் ஃபாஸ்ட் அப்படின்னா ஸோ ஹோல்டிங் ஆஃப் தி டோர் என்டையர் த சிஸ்டம் ஆஃப் தி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃப்ளாட் பிளேட் ஓகேங்களா ஃப்ளாட் பிளேட் சைஸ் ஆஃப் 30/6 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் லென்த் வந்து அப்ராக்சிமேட்லி 200 mm அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே லென்த்து 200 breadth 30 mm thickness 6 mm சரிங்களா எஸ் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா 3 ஓகே டோர்ஸ் 3 numbers ஈச் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விண்டோஸ் வந்து 2 numbers at each சைடு கேட்கலாம் இந்த கொஸ்டின் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டோர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா h/4ல் ஓகே டாப்பில் வந்து h/4 ஹைட்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா பாட்டம் வந்து h/4 ஹைட்டில் ஒன்று ப்ரொவைட் மிடில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்கப்பா டோருக்கு சரிங்களா எஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க h/4 ஏன்னா h/4க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ h/4 ஹைட்டில் பாட்டம் டாப்பில் 1 அப்போ 2 ஆயிடுச்சு சரிங்களா அப்போ சென்டரில் 1 ஓகே எத்தனை 3 ஆச்சு அப்போ ஈச் சைடு இஸ் 3 டோட்டலி 6 விண்டோஸ் அப்படின்னா 2 நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா எஸ் நோ ஓகே ஸோ இந்த ஹரிசாண்டல் ப்ரொசிஷன் டாப் நம்ம சொல்கிறீங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம் நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஒரு வால் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு லிண்டல் சரிங்களா லிண்டலுக்கு கீழே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிண்டல் பீம் நமக்கு வந்திருக்கும் ஸோ அதுக்கு கீழே பிரிக் வால் கட்டியிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி எடுத்திருப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி இப்படி எடுத்திருப்பாங்க ரெக்டாங்குலர் போர்ஷனாக காடி எடுத்திருப்பாங்க ஓகேங்களா எஸ் இது வந்து வால் நமக்கு இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் இந்த காடி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் போர்ஷன் வந்து செட் ஆகிறதுக்காக வந்து ஃபிட் ஆகிறத கொடுத்துருப்பாங்க இட் வில் ஆல்சோ கிவன் சம் சப்போர்ட் ஓகேங்களா எஸ் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பிஹைண்ட் த ஃப்ரேம் ஆஃப் தி சில் அண்டு ஹெட் அப்படின்னு சொல்கிறோம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து ஜென்ரலாக 6 inch யூஸ் பண்ணுறாங்கப்பா ஓகேங்களா 150 mm to 100 mm வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஷட்டர் என்டையர் த அசம்பிளி ஆஃப் தி ஸ்டைல்ஸ் பேனல்ஸ் ரெயில்ஸ் என்டையர் அசம்பிளி எல்லாமே நீங்கள் இப்போ என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே திஸ் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் தி ஃப்ரேம் மோடப் ஓகேங்க மோடப் லைட் செக்ஷன் அண்டு டிசைன் ஃபார் கேரிங் த கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சாஸ் அப்படின்றதுனா சாஸ்போ இன்னொரு கம்பெனி கூட இருக்குது ஓகேங்களா எஸ் அப்போ என்னென்னா இது ஒரு ஃப்ரேம் தான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் தி ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேமாக இருக்கலாம் உட்டன் ஃப்ரேமாக இருக்கலாம் இஸ் யூஸ்டு ஃபார் கேரிங் தி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா கிளாஸ் ஃபிட் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பீடிங் வரும் அலுமினியம் பீடிங் வரும் சரிங்களா ஸோ இதுக்கு பேர் தான் சாஸ் அப்படின்னு சொல்கிறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரேம் ஓகேங்க மோட் அப் ஓகே ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரேம் மோட் அப் த லைட் செக்ஷன் ஓகேங்களா இட்ஸ் லைட் வெயிட் செக்ஷன் சரிங்களா லைட் வெயிட் செக்ஷன் போட்டுக்கோங்க சரிங்களா லைட் வெயிட் செக்ஷன் டிசைன் டு கேரிங் தி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா முள்ளியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா இந்த முள்ளியன் அடிக்கடி கட்டிகிட்டே இருப்பாங்க திஸ் இஸ் ஏ மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டு கேரிங் தி ஓகே டு கேரிங் தி கிளாஸஸ் ஆர் எனி அதர் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா
இந்த இடத்துல சின்னதா ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாரி குடுத்துருப்பாங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பிளேஸ் பண்ணிட்டு, இது கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாரி இருக்கும். பிளேஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்டர்லாக்கிங் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஹை ரைஸ் பில்டிங், இந்த கிளாஸ் சிஸ்டம், ஓகேங்களா? இந்த ஹாரிசான்டல் பேனல்ஸ் வந்துனா கிளாஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணா, அந்த இடத்துல முள்ளியன் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் a vertical member which is employed to subdivide the windows and doors அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Subdivide the doors and windows அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Yes, the system for dividing the windows and doors. ஓகேங்களா? பட் ஜென்ரலி இது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா டாப் போர்ஷன், அந்த போர்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றோம். எதுக்கு அப்படின்னா டிவைட் பண்றத பத்தி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட்ஸ் வெர்டிகல் மெம்பர் இஸ் த முல்லியன். சரிங்களா? வெர்டிகல் மெம்பர் இஸ் த முல்லியன். ஹரிசான்டல் மெம்பர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இட் இஸ் டிவைடிங் தி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செப்பரேட் பண்றதுக்காக. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் சிம்பிள்ப்பா என்ன அப்படின்னா, இது ஒரு டோர் சிஸ்டம் அப்படிங்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனல் போர்டு மாதிரி 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் லூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் லூவர்ஸ் அப்படின்றது நமக்கு வென்டிலேஷன் கிளாஸஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஹை ஹீட் வரக்கூடிய பிளேசஸ், ஒரு கண்ட்ரோல் ரூம், அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூவர்ஸ்னு ஒன்று இருக்கும். லூவர் டிசைன். ஓகேங்களா? எஸ். இது நமக்கு ஒரு விண்டோ மாதிரி தான். ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அப்படின்னா அதுக்கு வந்து லூவர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஷேப்பில் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். இசட் ஷேப்பில் ஒரு சேனல் செக்ஷனுக்குள்ளே அதை வந்து வெல்ட் வச்சிருப்பாங்க இப்படி. ஓகேங்களா? எஸ். நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? டாய்லெட் ஏரியா வென்டிலேஷன் சொல்லிட்டு 45 டிகிரி இன்க்ளைன் கிளாஸ் அப்படின்றோம்ல. திஸ் இஸ் த பீஸ் ஆஃப் தி டிம்பர் ஃபிக்ஸ்ட் அட் 45 டிகிரி இன்க்ளினேஷன் வென்டிலேஷன் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வென்டிலேஷன் பர்பஸ். ஓகே. ஜாம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஜாம்ப் அப்படின்றது இஸ் a vertical wall face opening which is a shutter support frame of your doors and windows is known as jump. ஓகேங்களா? வெர்டிக்கல் இந்த போர்ஷன் பேர் தான் டோட்டலாக ஷட்டரை சப்போர்ட் பண்ணுறது, விண்டோஸை சப்போர்ட் பண்ணுறது, டோட்டல் அந்த ஃப்ரேமுக்கு பேர் தான் நம்ம வந்து ஜாம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது எங்கே அப்படின்னா ஒரு ஸ்டீல் டோரை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டீல் டோரில் தான் நமக்கு வரும். அது வெர்டிக்கல் ஜாம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஹிஞ்ச் ப்ரொவைட் பண்ணி இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிவெல் எக்ஸ்டர்னல் ஜாம்ப் ஆஃப் எ டோர் ஆர் விண்டோஸ் ஓப்பனிங் ரைட் ஆங்கிள் டு தி வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ரிவல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 1 மினிட். ரிவல் மார்க் பண்ணியிருப்போமா? ஓகே. ஓகே. ஏதோ எக்ஸ்டர்னல் ஜாம்ப். ஓகேங்களா? அதாவது விண்டோஸ் ஓப்பனிங். இந்த எக்ஸ்டர்னல் ஜாம்பில் கொடுத்துக்கூடிய விண்டோஸ் ஓப்பனிங் அண்டு ரைட் ஆங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட் ஆங்கிள் ஃபேஸ் டு தி வால் அப்படின்றது தான் ரிவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ரிவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சாரி. ரிபேட். ஓகே. ரிபேட் அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் ஆல்சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் அண்ட் ஷட்டர் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கு பேர் தான், அந்த ஃப்ரேம் பேர் தான் நமக்கு வந்து ரிவெல் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிப்ரெஷன் ஆர் ரிசஸ் மேட் இன்சைட் த டோர் ஃப்ரேம் டு ரிசீவ் த டோர் ஷட்டர்ஸ் இஸ் நோன் அஸ் ரிபேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அதாவது என்னென்னா இது மேட் பண்ணியிருக்கிறது தான். என்ன அப்படின்னா இதை நம்ம ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது நீங்கள் எப்படி பார்த்தா புரியும் அப்படின்னா, ஓகே இப்படி நான் வரைஞ்சிட்றேன். ஓகே. என்னோட செக்ஷன் விட்டு வரைகிறேன். எஸ். இந்த போர்ஷனுக்கு பேர் தான். ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம டோர்ஸ் அண்டு ஷட்டர் வந்து பேர் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த போர்ஷனுக்கு பேர் தான் நமக்கு வந்து ரிபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த டிப்ரெஷன் பார்ட், இது டிப்ரெஷன் பார்ட் எதுக்கு அப்படின்னா இந்த டோர்ஸ் அண்ட் ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 mm நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ஷன் பேர் தான் ரிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். புட்டி. ஓகேங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புட்டி. ஓகே. ஜஸ்ட் இந்த புட்டி, பெயிண்ட்ஸு இது எல்லாமே தனியாக இருக்குப்பா. சரிங்களா? அதாவது என்னென்னா இந்த பிஏஆர்சி பாபா அட்டாமிக் சென்டருக்கு ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு 60 ஆர் சம்திங் 60 ஆர் 60 to 40 பேஜஸ், 40 to 60 பேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ், சரிங்களா? அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்னா என்ன, புட்டி, பெயிண்ட், புட்டி, ஓகேங்களா? அந்த ஆயில், டிஸ்டம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ எதுக்கு அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ அதில் போட்டிருப்போம். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. திஸ் இஸ் மிக்ஸ்டு வித் லைன்ஸ்டு ஆயில், ஒயிட் சாக். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸிங் ஆஃப் தி கிளாஸஸ் அண்ட் பேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் புட்டி. ஓகேங்களா? திஸ் புட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிளேஸில். ஸோ இந்த கிளாஸை ஒட்டி வெள்ளை கலரில் இருக்கும். சரிங்களா? இட் இஸ் மிக்ஸ்டு வித் லைன்ஸ்டு ஆயில் அண்ட் ஒயிட் சாக். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸிங் ஆஃப் தி கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸிங் ஆஃப் தி கிளாஸ் அண்டு அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிறது. வைப்ரேட் மீன்ஸ் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த புட்டி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிட்ரேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆர்ச்சிட்ரேவ் மீன்ஸ்
This is a strip wood usually are splayed which the fixed ground சைடு ஹெட் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா, ஸோ இந்த ஆர்ச் ட்ரேவ் அப்படின்னு என்னென்னா திஸ் அ வுட் ஓகேங்களா. ஸ்ட்ரிப் ஆஃப் வுட் மீன்ஸ் ஸ்மால் பீஸ் ஆஃப் தி வுட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஸ்ப்ளேஸ்டு ஓகே இந்த சைடு கார்னரில் ஓகேங்களா, இந்த அரௌண்டு இதனுடைய டோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற பேர் தான் ஆர்ச் ட்ரேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, ஒரு வுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டோர்ஸ்ப்பா சரிங்களா. இந்த வால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக சரிங்களா. இந்த வால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து ஆர்ச் ட்ரேவ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எதுக்காக அப்படின்னா ஒரு குட் லுக்கிங் அப்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் சரிங்களா. ஆர்கிடெக்டர் வியூ அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், இந்த டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வந்து அப்பீரியன்ஸ் ஆகும் ஓகேங்களா. கிராக் வந்து அப்பீரியன்ஸ் அந்த கிராக்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் ட்ரேவ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் a strip of wood usually are splayed usually are splayed which is the fixed around the side of the head opening அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. head opening or around the side of the head opening means this is the head ஓகேங்களா. இது இஸ் த ஹெட் ஓகே, இது வந்து ஜாம். இந்த சைடுக்கு கீழே நமக்கு இருக்கிறது பேர் தான் ஆர்ச் ட்ரேவ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஷின் கேட்கலாம்ப்பா சரியா. லூவர்னா என்ன இன்க்ளினேஷனில் இருப்பாங்க கேட்கலாம். முள்ளி என்ன ஸ்டாஷ்னா என்ன, ஷட்டர்னா என்ன, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா கம்ப்ளீட்டட். இந்த டோர்ஸ் விண்டோஸ் சரிங்களா, இந்த ஏரியா நமக்கு வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா டோர்ஸோடைய பார்ட்டோட ஹெட் அப்படின்னு போட்டு ஒரு டைம் நீங்கள் பார்த்துங்க இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஃபவுண்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. அந்த ரூஃப் ஃப்ளோர் ஸ்லாப் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். அட்மிக்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. எஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஓகே, பெயிண்டிங் இதெல்லாம் இருக்குது நமக்கு. ஓகே எஸ். ஸோ பெயிண்டிங் அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க சரிங்களா. இந்த பாபா அட்டாமிக் சயின்ஸ் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நான் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சரிங்களா. எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் கிளாஸஸ் ஓகேங்களா. கிளாஸ் டாபிக் இருக்குது. இன்னும் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்குப்பா சரிங்களா. கிளாஸ், பெயிண்ட் அண்டு another one glass paint and எஸ் இந்த UPVC PVC போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது நமக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். முடிச்சுட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக் சரிங்களா. எக்ஸ்ட்ரா டாபிக் மீன்ஸ் இந்த டைல்ஸில் அத்தன்குடி டைல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருப்போம். அதை நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நாட் டெலிகிராம் குரூப் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா. அதையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் இந்த JDO சிலபஸ் நியூ சிலபஸில் வந்தது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறேன். இது நமக்கு ஓல்டு சிலபஸுடைய பேட்டர்ன் ஓகேங்களா. எஸ், கம்பல்சரி இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா சரிங்களா. என்னென்னா இப்போ நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் சரிங்களா. பட் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஒரு சப்ஜெக்டை படித்து முடிச்சாச்சு ஓகே நம்ம போய் எக்ஸாமில் தான் எல்லாமே நம்ம எழுதிடலாம் அப்படின்றது கிடையாது. அந்த கொஷின்லாம் எப்படிலாம் நம்மளை வந்து கேட்குறாங்க சரிங்களா, எப்படி வந்து லிங்க் பண்ணுறாங்க, ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷினுக்கு எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க போல நம்மளையே அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்லாம் பார்த்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து மெட்டீரியல் அண்டு ப்ராக்டிஸ் நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்ஸ் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து பேசிக்காக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏரோடைய வால்யூம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் கொடுத்துருவாங்க, கோர்ஸ் அக்ரிகேட் கொடுத்துருவாங்க, வாட்டர் கொடுத்துருவாங்க, எத்தனை கேஜி எத்தனை லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பேலன்ஸ் எனக்கு ஏர் எவ்வளோக்குதுன்னு கேட்பாங்க. மீன்ஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1 m3. அப்போது மொத்தம் வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1 m3 சரிங்களா. அப்போ 1 m3 இதனோட டென்சிட்டி ஓகேங்களா வால்யூம் கண்டுபிடிச்சி நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஏர் இருக்குன்னு அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் சரிங்களா. அது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. TNPSC, AE, JDO அது காமனான கொஸ்டின். இப்போ ஏஇ எழுத போனீங்க அப்படின்னா டேரெக்டாக வால்யூம் கொடுத்துட்டு கழிச்சு நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுத போனீங்க அப்படின்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.